சிறகடிக்க ஆசை சீரியலில் இந்த எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முத்து வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு அசம்பிள் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, டைனிங் டேபிளே ஒரு கூண்டாவே வேற மாற்றி அதுக்குள்ளார கொண்டு வந்து நம்ம மனோஜுமே நிற்க வச்சுட்டாங்க. எதுக்கடா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூசிங்காக தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் மீனாவுக்கு கூட எந்த உண்மையுமே தெரியாது. நம்ம முத்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்பா அம்மா நீங்கள் 2 பேர் தான் ஜட்ஜு, நான் தான் இதில் அட்வொகேட்டு, இவங்க தான் குற்றவாளி. இல்லை 2 குற்றவாளி இருக்காங்க பார்த்துக்கோங்க. ஒன்று நம்ம மனோஜ், இன்னொன்று யாருன்னு நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சம்பாரித்து பென்ஷன் வாங்கின அந்த பணம் மொத்தம் 27 லட்சம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே தூக்கிட்டு ஓடுனது இவன் தான் நமக்கு தெரியும். ஆனால் இவனையும் ஏமாற்றி ஒரு பொண்ணு தூக்கிட்டு போயிடுச்சு இல்லையா, அந்த பணத்தை ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வட்டியோடு சேர்த்து 30 லட்சம் ரூபாயா இவங்கிட்ட கொடுத்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம யோகினிக்கு பின்னாடி ஒரு பிளான் ஓடிட்டுருக்கு. எப்படியும் இந்த முத்துவுக்கு வந்துட்டு உண்மை தெரியாது, அவனால் ப்ரூஃப் பண்ணவும் முடியாது, நம்ம ஏதாச்சும் ட்ராமா பண்ணி சமாளிச்சிடணும் அப்படின்னு நம்ம ரோஹிணி பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவங்க எப்போவுமே ஆன்ட்டின்னு விஜயாக்கிட்ட வந்து ஐஸ் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்ட்டி இவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு தெரியாது, இதெல்லாம் பொய் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே இருந்துட்டு நம்ம மனோஜும், ஆமாம்மா இவன் குடிச்சிட்டு தான் வளர்றான், இதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, ஆதாரம் இருக்குது, இப்போ நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம முத்து ஜீவாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஜீவாவும் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. ஆனாலுமே இவங்க 2 பேரும் ஒத்துக்கிற மாதிரி இல்லைங்க. உடனே இருந்துட்டு நம்ம ஜீவாவும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் காப்பி இதுதான் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ், இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையுமே மனோஜோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னு ப்ரூஃபோட காட்டுறாங்க. இப்போ இவங்க 2 பேரால் தப்பிக்கவே முடியல, வேறு வழியே இல்லை, உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. உடனே நம்ம விஜயாவுக்கு செம கோவம் வந்துடுச்சு, மனோஜை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மனோஜ் அடி தாங்குவாரா? உடனே உண்மையுமே ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம்மா இதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, இது எல்லாமே ரோஹிணி கொடுத்த ஐடியா தான், இந்த பணத்தில் ஷோரூம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரோஹிணி தாம்மா சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே மொத்த கோவமும் ரோஹிணி மேலே திரும்பிடுச்சு. அதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளை எபிசோடில்.